இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ துர்கா, எப்படி இருக்க? நல்லா இருக்க மாமா. ரேவதி புடவை விஷயத்த சொன்னா. ஆமா மாமா. எப்பவும் போல இந்த வருஷ தீபாவளிக்கும் அம்மா கையால புடவை வாங்கி கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அம்மாக்கு என் மேல இருக்கிற கோபம் இன்னும் தீரல. அதனாலதான் இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு தெரியல. இந்த தீபாவளிக்கு உன் அம்மா கையால புடவை வாங்கி கட்டிக்கணும், அதானே ஆசை? ஆமா மாமா. உன் அம்மா கையாலே உனக்கு புடவை கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நிஜமாவா சொல்றீங்க மாமா? ஆமா, கண்டிப்பா நான் ஏற்பாடு பண்றேன். நீ மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காத, சந்தோஷமா இரு. இந்த வருஷம் தலை தீபாவளியா உன் அம்மா கொடுக்குற புடவையை கட்டிக்கிட்டு நீ சந்தோஷமா கொண்டாடலாம். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. சரி, வச்சிடுறேன். சரிங்க மாமா. என்ன ராஜா, நீ பாட்டுக்கு அம்மா கையால புடவை கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்றேன்னு துர்கா கிட்ட சொல்லிட்டேன். இப்ப இருக்கிற சூழ்நிலையில இதெல்லாம் நடக்கிற காரியமா? அம்மா அவளை பார்த்தாலே கோவப்படுவாங்க. அப்புறம் எப்படி அவளுக்கு புடவை கொடுப்பாங்க? தீபாவளிக்கு இன்னும் 2 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ள எதனா பண்ணி கொடுக்க வச்சிடலாம். அப்போ எந்த ஐடியாவும் இல்லாம தான் அவகிட்ட கான்ஃபிடென்ட்டா சொன்னியா? எந்த தைரியத்துல அப்படி சொன்ன? நான் அப்படி சொன்னதால அவ எவ்வளவு சந்தோஷப்பட்டா தெரியுமா? இந்த 2 நாள் அவ ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பா. அதுக்குள்ள எதனா பிளான் பண்ணி அத்தை கையால அவளுக்கு புடவை கிடைக்கிற மாதிரி பண்ணிடலாம். யார் மனசும் கஷ்டப்படாம சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா ஏன் மனசு மட்டும் கஷ்டப்படுத்திட்டே இருக்கியே, இது நியாயமா? உன் மனசை நான் என்ன கஷ்டப்படுத்தினேன்? ஏ, உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா? நீ எதை பத்தி கேக்குறேன்னு எனக்கு புரியல. ஹாஸ்பிட்டல்ல குழந்தைய பெத்துக்கிறத பத்தி சொன்ன.